நான் வந்து பேச போற டாபிக் வந்து யூஸ் ரியாலிட்டி. ஓகேவா? இப்போ ஒரு சீன் எடுக்கிறோம். ஒரு ஸ்பாட்ல போயிட்டு ஒரு அவுட்டர் ஷாட் வந்து எடுக்கிறோம். அடுத்த நாள் வந்து அதே வேற சீன் வந்து அதே இடத்துல எடுக்கணும். ஆனா அங்க அலோ பண்ணல. அதுக்கு வந்து சீட் பண்ணி எடுத்தா கூட அது கரெக்டா வந்து ஆடியன்ஸ் கன்வின்சிங்கா இருக்கணும். அந்த சீன், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வைக்கிறது. இந்த போலீஸ் கேரக்டர்னா அந்த ஏஜ் கேட்டகரியில் நீ கொடுத்தா மட்டும்தான் அந்த போலீஸ் கேரக்டர் வந்து நல்லா இருக்கும். நம்ம பண்ண தப்பு என்னன்னா, நம்ம ஷூட்டிங் ஸ்டார்டிங்ல பண்ண தப்பு என்னன்னா வந்து பிரின்ஸ்குள்ளே வந்து போலீஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். அதாவது ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு ப்ரௌன் கலர் பேண்ட் கொடுத்து வா போலீஸா வாடா அப்படிலாம் கொடுத்துரும். அது மாதிரி பண்ணக்கூடாது. என்ன சொல்றது, அந்த ஏஜ் கேரக்டர் கூட்டு வந்து நடிக்க வச்சிருக்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம பொல்லாதன் படம் வெற்றிமாறன் அவரே சொல்லியிருப்பாரு, டேரக்டர் சொல்லியிருப்பாரு. இப்போ தனுஷ் வந்து ஒரு ரவுடியை அடிக்கிறாருன்னா இட் மைட் நாட் ஒர்க். ஆனாலும் அந்த ஃபியர் வரணும். ஓகே, ரவுடி தம்பி அடிக்கலாம். ரவுடி தம்பி அடிச்சா ரவுடி திருப்பி வந்து அடிப்பானே. ஓகே, அப்போ ரவுடியை கொஞ்சம் நல்லவன் ஆக்கிடு, அவனுக்கு ஒரு எத்திக்ஸ் வச்சிருக்கு. ஓ மை காட். கேரக்டர்ஸில் சேஞ்ச் இருக்கும். வெற்றிமாறன் சாரோட அந்த கதையோட கோர் இருக்குல்ல, பொல்லாதன் கதையோட கோர் வந்து மாறாது இந்த மாதிரி பண்ணுறதால. கோரை மாற்றக்கூடாது, ஆனால் உண்மைத்தன்மையாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து அப்போ தான் கனெக்ட் ஆவாங்க. ஸோ டேரக்ஷனில் இந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி டேரக்டர்ஸ் வந்து க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கலாம், ஆனால் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிற எல்லாராலையுமே டேரக்ட் ஆட முடியும்.